அர்ஜுனமூர்த்தி, இப்போ மும்மொழி அப்படின்றது இந்தி வேணுமா வேண்டாமா ஒன்று, நீங்க இந்த கல்விக் கொள்கையை, அது பாலிசி தான், சட்டம் கூட கிடையாது, அதை ஏற்றுக்கொண்டால் தான் நான் நிதி தருவேன் மற்றொன்று, தமிழகத்தை பாரபட்சமா நடத்துறது மூன்று, இதெல்லாம் சேர்த்து தான் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இடம் இல்லை, அதனால பாஜக மத்திய அரசு வஞ்சிக்கிறது, அதுக்காக தான் ஆர்ப்பாட்டம். இதில் அரசியலை தாண்டி நம்ம பேசுவோம். ஏன்னா இது குழந்தைகளை ஒத்துன சப்ஜெக்டு, அதுவும் புதிய சமுதாயத்துக்கான ஒரு இடம். நாங்கள் வேற தொடர்ந்து பாரதத்தை அமிர்த காலத்துக்கு 2047 எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கும் போது இந்த இளைய சமுதாயத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப அவசியம். இது தமிழ் பிரச்சனை, ஹிந்தி பிரச்சனை, மொழி பிரச்சனை, உணர்வு பிரச்சனை, நிதி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்கட்டும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு, எல்லா பிரச்சனையும் தீர்வுக்கு வரும். இப்போ இதில் நான் என்னோட கருத்தை இங்கே பிரதிபலிக்க ஆசைப்பட்றேன், இந்த வாய்ப்பை பயன்படுத்த விரும்புகிறேன்னா, நான் தமிழ் சமுதாயத்திட்ட ஒன்று கேட்குறேன். நம்மளோட மண்ணோட அகலம் நீளம் இத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது, தமிழனோட அகல நீளம். இந்தியாங்கிறது ஒரு பரந்த கண்டமாக இருக்குது, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. இவ்வளோ பெரிய பரந்த பூமியில் நம்ம தொழில் ரீதியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடம் வாங்கலாம், சொத்து, இவங்கெல்லாம் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுனால நிறையா சொத்து வாங்குறதுக்கு பரந்த பூமியில் இடம் இருக்குது. இதே கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சம்மந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் இந்தியா முழுக்கவே வச்சுருக்காங்க, இந்தியா முழுக்கவே கல்வி நிறுவனங்கள் உருவாக்கியிருக்காங்க. இப்படி எல்லாத்துலேயுமே தமிழனில் வியாபாரமாக இருக்கிற அரசியல்வாதிகள் மட்டும் இந்தியா முழுக்க பரவி இருக்கும்போது எங்கள் மாணவ செல்வங்கள் இந்தியா முழுக்க பரவி இருக்கட்டுமே. மாணவ செல்வங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹிந்தியோட புரிதலும் அறிதலும் அவங்களுக்கு கிடைக்கும் போது மொத்த இந்திய பூமியை அவங்க பூமி ஆகுதுல்ல. நான் எதுக்கு ஒரு குறுநில மன்னர் மாதிரி தூண்டு இடத்துல நான் வாழணும்? நான் பரந்த உலகமான இந்தியா முழுக்க நான் வாழ ஆசைப்படுறேனே. அதையே நீங்க ஹிந்தி திணிப்புங்கிற ஒரு போர்வையை போத்தி திருப்பி இந்தி திணிப்புன்னு இந்தியை எதிர்க்கிறதுனால உங்களுக்கு அரசியல் ஆதாயத்துக்கு காண்டி குழந்தைகளை ஹிந்தி படிக்க விடாம நினைக்கிறது எந்த விதத்திலுமே நியாயமே இல்லை. ஹிந்தி படிங்கன்றதுல உங்களுக்கு அரசியல் ஆதாயம் இல்லையா? எதுலங்க இந்திய படிங்க அரசியல் ஆதாயம் இல்ல. உங்க பாயிண்ட்லயே இல்ல, எங்களுக்கு இதுல அரசியல் இந்தியா அவர் வாதத்தை இல்ல, நான் உங்ககிட்ட மீண்டும் கடைசியா பேசும்போது நான் அவ்வளவு பல்ல ஒரு கேள்வி, ஒரு ஆரோக்கியமான இல்ல பிரசன்னா, ஒரு கேள்வி வேண்டாம், முக்கியமான கேள்வி. இது என்ன சார் சொன்னாரு, வரேன் சார், சார் சொன்னாரு இந்தியா முழுவதும் போகலாம், தொழில் பண்ணலாம். கொஞ்சம் காத்துங்க, நீங்க பேசும்போது என்னுடைய கேள்வியை கூட உங்களால எதிர்கொள்ள முடியாது. எதிர்கொள்ள முடியாது, இது நியாயம் இல்ல. என்னுடைய கேள்வியை கூட உங்களால எதிர்கொள்ள முடியாது. ஒரு கேள்வி சார், நான் நீங்க பாடல் வரைக்கும் பாடுனீங்களே, பாட்டு பாடுனீங்களே, அத நான் பொறுமையா கேட்டேன். அப்ப நீங்க இப்படி கூக்குரல் எடுத்து உங்க வயதுக்கு பேசாம நான் வயதுக்கு உங்க அனுபவத்துக்கு ரொம்ப மரியாதையா நீங்க தலையிடாதீங்க. உங்க அனுமதியோட ஒரு கேள்வி கேக்குறேன். பிரசன்னா, எனக்கு பேச வாய்ப்பு கொடுங்க. அர்ஜுனமூர்த்தி ஏன் கருத்தை பேசும்போது ஏன் டயத்துக்குள்ள இவங்க பேசுறது நியாயமா? ஓகே, நான் தான் சொல்லிறேன், அது நியாயமே கிடையாது. நான் பொறுமை காக்கும்போது இல்ல அர்ஜுனமூர்த்தி, நம்ம நேர விரயமாயிடுது. நான் நேரடியா பாயிண்ட் ரொம்ப முக்கியமா இல்ல சார், இல்ல ஒன்று குறிக்கிட கூடாது. சரி சார், இது விவாதம் தான், நம்ம பேசலாம். ஒன்றே இப்போ இதுலயே எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்கம் நாங்க இந்தியை திணிக்கவே இல்லைங்க, இந்தியை நாங்க எங்க சொன்னோம் அப்படின்னு ஒரு பக்கம். இப்போ உங்களை போன்றவர் என்ன சொல்றாங்கன்னா, அது இந்தி தாங்க, இந்திய படிச்சா எவ்வளவு வாய்ப்பு. முதல்ல உங்களுக்குள்ளே ஒருமித்த கருத்து இருக்கா? மூன்றாவது மொழின்றது என்ன? இல்லங்க, பாலிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்கு. 2019 அவங்க மோடிஜி இந்த என்இபி அனௌன்ஸ் பண்ணும்போது, புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வரும்போது ரொம்ப தெளிவாக ஹிந்தி இருந்தது. ஏன்னா காங்கிரஸ் காலத்திலேருந்து ஹிந்தி 3வது மொழியாக இருக்கணும்னு கட்டாயப்படுத்தி காங்கிரஸ் ஜவஹர்லால் நேருலேருந்து இந்திரா காந்தியிலேருந்து பின்னால் ஈவன் சிதம்பரம் அவர்கள் கூட அதை பற்றியெல்லாம் எடுத்து பேசியிருக்காரு. இடைப்பட்ட காலத்தில் அவர் கூட அதை பற்றி வலியுறுத்திருக்காரு. இல்லை, அதை பற்றி பேசியிருக்காரு. 3 மொழி கொள்கையில் ஹிந்தி ஒரு கட்டாய பாடமாக இருந்திருக்கிறது எல்லாருக்குமே அது தெரியும். ஆனால் இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, 2019 அதை என்ன பண்ணிட்டார் மோடி அவர்கள்,
ஒரு சவுத் இந்தியாவில் வந்து ஒரு கட்டாய நிர்பந்தம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டியே அவர் என்ன செஞ்சாருன்னா ஹிந்தியை தவிர்த்துட்டார். எந்த மொழி வேணாலும் உங்களோட சவுத் இந்தியாவில் பக்கத்தில் இருக்க ப்ராக்சிமிட்டியில் இருக்கக்கூடிய எந்த மொழியை வேணாலும் நீங்கள் எடுத்து கற்றுக்கலாம், அது 3வது மொழியை எடுத்து கற்றுக்கலான்னு சொல்கிறார். ஏன் நம்ம வந்து மொழி கொள்கையில் 3வது மொழியை நம்ம எடுத்துகிட்டு வரோம்னா, இத்தனை மொழிகள் இருக்க இந்தியாவில் நம்ம மக்கள் வந்து வளர்ச்சி பாதைக்கு வரணும். இன்னைக்கு வந்து இங்கே வந்து இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு கர்நாடகாவில் போய் தான் வேலை பார்க்க போறாங்க பெங்களூர்ல. அப்போ அவனுக்கு வந்து கன்னட மொழி தெரியறதுல தவறே கிடையாது. இதே மாதிரி ஹைதராபாத்ல இப்போ கூகுள் இண்டஸ்ட்ரி வரப்போகுது. கூகுள் வந்து லார்ஜஸ்ட் செட்டப் பண்றாங்க. அப்ப அங்க அவன் ஒரு தெலுங்கு போறது தப்பே கிடையாது. ராஜினமூர்த்தி, நீங்க சொல்ற பாயிண்ட்ல என்ன இஷ்யூ அப்படின்னா, இந்த மும்மொழி கொள்கைன்னு அமல்படுத்தினது இல்ல எங்கேயுமே 3 மொழி அமல்படுத்தப்படலைன்றதுதான் நமக்கு புள்ளி விவரம் சொல்லுது. 3 மொழின்னு சொல்லிட்டு பல வட இந்திய மாநிலங்கள் 1 மொழி தான் கத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஆங்கிலம் கூட சரி வரல. அவங்க ஏதோ கத்துட்டு போடு சார். நம்ம படிப்பறிவு உள்ள மக்கள் தானே கூட ஒரு எக்ஸ்ட்ரா மொழி கத்துங்க சார். சுந்தர் பிச்சை மட்டும் கரக்பூர்ல ஐஐடில போய் படிக்கலைன்னா இன்னைக்கு அவரால் கூகுள்ல வந்து அந்த நிர்வாகத்துல இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? அந்த ஊர்ல இருந்தவர் இங்கிலீஷ் சார். உங்களுக்கு சொல்றேன் சார், இப்ப நம்ம புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலேயே JNUல படிக்கிற தமிழ் மாணவர்களை நம்ம நேர்காணல் செய்தோம். யாருக்குமே ஹிந்தி தெரியல சார். சரளமாக ஆங்கிலத்தில் உரையாடுகிறார்கள். நீங்க ஒரு எங்களுக்கு ஹிந்தி வெளியில தான் தேவை, பல்கலைக்கழகத்துல தேவை இல்லைன்னு மாணவர்கள் சொல்லிருக்காங்க. நீங்க அமைதியா இருந்தீங்களா? நான் பேசும்போது கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்களும் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். இப்படி விவாதத்தை நீங்களும் பேசாதீங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். நாங்க என்ன, அதாவது எங்க குரவலையை முறிக்கிறதுல இந்த திராவிட கட்சிகளுக்கு ரொம்ப துணிச்சல் உண்டு, தைரியம் உண்டு. சார், எங்கள் இனத்தை, எங்கள் மொழியை, எங்கள் இன பாரம்பரியத்தை நசுக்குவதற்கு காதி வந்தால் குரவலையை மட்டுமல்ல, யாரு கொண்டு வராங்களோ அவங்களையும் சேர்த்து நசுக்குவோம். நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, இந்திங்கிறது திணிப்பு இல்லைங்கிறது தெளிவா சொல்லிட்டோம். இன்னைக்கு கூட அவங்க கனிமொழி மேடம் வந்து சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து சான்ஸ்கிரிட்டை கொண்டு வரதுக்காண்டி ஜெர்மன் மொழியை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஜெர்மன் மொழியும் சான்ஸ்கிரிட் மொழியும் நிறைய விஷயங்கள்ல ஒப்புதல் உண்டு. நீங்க அது கூகுள் போய் பாருங்க. இல்ல கூகுள்ல நான் மேக்ஸ் முல்லர் எல்லாமே படிச்சிருக்கேன். ஆனா ரெண்டு வெவ்வேறு மூல வேறையே தவிர ரெண்டு வெவ்வேறு. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் போட்டு காமிக்கவா? சார் நான் படிக்கிறேன் சார். இல்ல சார், சாரி சார். சான்ஸ்கிரிட்டும் ஜெர்மனியும் ஒண்ணா? இல்ல சார், ஜெர்மனில நவுன், வர்ப், அட்ஜெக்டிவ் எல்லாம் அது வேற சார். கலந்து இருக்க இல்ல சார், கலந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் வேர் சொல். நான் செஞ்சு நீங்க வேற ஒரு விஷயத்துக்கு வர ஆரிய வந்தேரிகளுடைய மூலத்தை சொல்றாங்க சார். கூகுள நம்பர் இல்ல அர்ஜுன் மூர்த்தி. நான் ஆய்வு கட்டுரைகள் படிப்பேன். நான் அதனால ஆய்வு கட்டுரைகள் படிப்பேன். இது பெரிய விவாதம்ன்றதுனால நான் சொல்றேன். இப்ப அதை விட்டுருவோம். இல்ல அதை விட வேண்டாம். நான் எதுக்கு நான் என்ன கேக்குறேன்? இல்ல இல்ல, அது எடுத்து சொல்றேன்னா, நீங்க வந்து சமஸ்கிருதத்தை ஜெர்மன் வந்து வச்சு ஜெர்மன் இந்த இடத்துல சமஸ்கிருதத்தை அகற்றிட்டேன்னு அந்த ஜெர்மனிக்கு கொடுக்கிற குரல் கூட கனிமொழி அவர்கள் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் எம்பியா இருக்காங்க. ஏன் அந்த இந்திக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப இதுல இன்னொரு கேள்வியும் இருக்கு. அதை சேர்த்து சொன்னீங்கன்னா நான் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட போவேன். 2004 தான் அனைவருக்கும் கல்வி திட்டம். சர்வ சிக்ஷா அபியான்றது வேற, புதிய கல்வி PMஸ்ரீன்றது வேற. அந்த திட்டத்திற்கான நிதி அப்படின்றது நிதிநிலை அறிக்கை, அது சட்ட கமிஷன், நிதி கமிஷன்லாம் சொல்ற நிதி. இதை ஏத்துக்கிட்டாதான் அதை தருவேன்றதை தானே அவங்க வஞ்சிக்கிறதுன்றாங்க. நீங்க எப்படி நிதியை வச்சுக்கிட்டு ஒரு மாநிலத்தின் கரங்களை முழுக்க முடியும்? இது நிதி சம்பந்தப்பட்டது விஷயம் இல்லை சார், இது பாலிசி மேட்டர் சார். இப்போ ஒரு பாலிசியில ஒரு டிரைவ் பண்ணியிருக்காங்க போது அந்த பாலிசியில என்ன நிர்பந்தப்பட்டதோ அது ஒரு அமைச்சரா வந்து அதோட பொறுப்புணர்ந்து அவர் பேசுறாரு. நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பாலிசியை எப்படி ரீடிராஃப்ட் பண்ணணுங்கிற முயற்சியை பண்ணணுமே ஒழிய நீங்க அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க கோபப்பட்டு பேசணும். அப்படி பார்த்தா நீங்க எவ்வளவு திட்டங்களை வந்து அனௌன்ஸ் பண்றீங்க, ஆனா எவ்வளவு திட்டங்களை வித்ட்ரா பண்ணிருக்கீங்க. இதே கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய அண்டர் செக்ரட்டரி சைன் பண்ண டாக்குமெண்ட். இதுல எந்த பாலிசியோ அல்லது எந்த பாலிசி சார் ஒரு நிமிஷம், எந்த பாலிசியோ அல்லது எந்த டேர்ம்ஸோ நீ புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நான் பணம் தருவேன்னு சொல்லல. பேஜ் நம்பர் 9 இதே அக்ரிமெண்ட் பேஜ் நம்பர் 9 60-40% வந்து தமிழ்நாடு அரசு, 60% மாநில அரசாங்கம். இந்த பணத்தை கொடுக்க வேண்டியது கட்டாயம் சார். இதுல நம்ம குரல் எடுத்து பேசலாம். இல்ல இதுல நம்ம ஒரு இல்ல பாலிசி மேட்டர் நெகோஷியேட் பண்ணி முடிவு பண்ணல. நெகோஷியேஷனுக்கு பயன்படுத்த கூடாது. விவாதங்கள்ல சில இடங்கள் இல்ல சார், இதுல விவாதங்கள்ல சில இடங்கள் பேசப்படாத இடம் அப்படின்றது என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம இதுல மக்கள்கிட்ட பேசணும், எல்லாம் அறிவார்ந்தவர்கள் இருக்கிறதுனால இங்க இருக்கிற தமிழ்நாடு செக்ரட்டரி எழுதிட்டாருன்றத பேசுறோமே தவிர தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு MOU போட்டு அனுப்புது.
அந்த MOU-ல புதிய கல்விக் கொள்கை இல்ல. அதற்கு பிறகுதான் மத்திய கல்வி அமைச்சர் வந்து இல்ல இதை எப்படி நாங்க ஏத்துக்கணும்ன்றார். அந்த MOU பத்தி நம்ம யாருமே பேசுறது இல்லன்றதையும் நம்ம பேசிட்டு போவோம். நம்ம இல்ல அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. இல்ல அது இல்ல கையெழுத்து போட்டு கொடுத்தா இல்ல நம்ம அது வேற MOU தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. MOUன்றது தான் சார் முக்கியம். இதுவுமே பொய்ங்கற. நீங்க அந்த கடிதம் என்கிட்ட இருக்கு சார். இந்த புதிய கல்விக் கொள்கையும் PMC ஸ்கூலையும் நாங்க ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் மான ரோஷம் உள்ள பாஜகவினர் ஒருத்தர் காட்ட சொல்லுங்க சார். இவரே ஒருத்தர் காட்ட சொல்லுங்க. குழந்தைங்க எல்லாம் ஒருத்தர் காட்ட சொல்லுங்க. பிரான்ஸ் படிக்குது அது படிக்குதுங்கறாரு சார். நீங்க தலைமைச் செயலாளர் எழுதினாருன்னு நான் கேள்வி கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க, ஆதாரம் காட்டுங்க.